கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் மீண்டும் ஒரு முறையாக வேதத்தை படிக்கும்படியாக கூட கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி எடுப்போம். குறிப்பாக கொலோசையருக்கு எழுதின நிருபம், அது மிக அதிகமாக படிக்கப்படாத ஒரு நிருபம். ஆகையினாலே கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி எடுப்போம். கடந்த 2 முறைகளிலே நாம் கூடும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த பாடங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் மூலமாக நடத்தப்படுகிற இந்த நல்ல ஒரு முயற்சியை அங்கிள் அன்மியூட் பண்ணும் அங்கிள். கர்த்தர் கடந்த 2 வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டதை நாம் ஒரு முறை லேசாக ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்றைக்குரிய பாடத்துக்குள்ளாக நாம் செல்வோம். இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபம் ஏன் இந்த நாட்களிலே நம்முடைய நாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு அதிக பொருத்தமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆரம்ப நாட்களிலே அதை தொடங்கினோம். குறிப்பாக தவறான போதனைகள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சிந்தித்தோம். அதன் பின்பு 1ஆம் அதிகாரத்திலே படிக்க தொடங்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துதல்கள், அதில் தன்னோடு கூட அவன் தீமோத்தேயுவையும் சேர்த்துக்கொண்டு சொல்லுவதையும் நாம் படித்தோம். அதன் பிறகு அந்த 3 முதல் 5 வசனங்களிலே அந்த விசுவாசிகளை அவன் மெச்சிக்கொண்டதை குறித்தும் நம்ம பார்த்தோம். அவருடைய அன்பு, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை குறித்து அவன் அவர்களை மெச்சிக்கொண்டான். அதன் பிறகு அவன் செய்த ஜெபத்தை குறித்து நாம் படித்தோம். அவரை ஆண்டவரை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக அவர் பாத்திரராக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதற்காக ஆண்டவருடைய வல்லமையினாலே அவர்கள் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னான். அதுபோல ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அவன் நன்றி செலுத்தினான். அவர்களை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவர், தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரும் அவர் என்கிற ஒரு காரியத்துக்காக அவன் ஆண்டவருக்கு, தேவனுக்கு, பிதாவுக்கு நன்றி செலுத்தினான். இது எல்லாவற்றையும் குமாரன் மூலமாக குமாரனுக்குள் செய்தார் என்றும் அவருக்குள்ளாக வந்த மீட்பை குறித்தும் நாம் படித்தோம். அதன் பிறகு அந்த நாட்களிலே இருந்த அந்த தவறான போதனைக்கு பதிலாக அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை, அவருடைய வல்லமை, அதை குறித்த எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய உயர்வான தன்மையை குறித்து, சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்டை குறித்து அவன் சொன்னான். அவர் எப்படி படைப்பிலே மிக உன்னதமானவர், அதுபோல மீட்பிலேயும் எவ்வளவு உன்னதமானவர். படைப்பு கெட்டதல்ல, படைப்பு நல்லது. அந்த படைப்பை ஆண்டவர் தனக்காய் உண்டாக்கினார். அந்த படைப்பை அவர் இழந்து போன போது அதை தனக்கு சொந்தமாக மீட்டுக்கொண்டார். அதை கிறிஸ்துவின் மூலம் செய்தார். அவர் தேவனுடைய தற்சுரூபம் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய அந்த மீட்பு, அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் படித்தோம். அது கடந்த காலத்தில் நாம் என்ன நிலைமையில இருந்தோம், இப்போ என்ன நிலைமையில இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு, நாம அதில் விழிப்பா இருக்க வேண்டும். அந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியனாக, பணியாளனாக ஏற்படுத்தப்பட்டான் என்று அவர் சொல்லுகிறார். அதற்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறது தான் அந்த ரகசியம். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். யாருக்குள்ளே? யூதர்கள் மாத்திரமல்ல, கொலோசே பட்டணத்தை சேர்ந்த யூதர் அல்லாத பிறையினத்து மக்கள் மத்தியிலையும் கிறிஸ்து வாழுகிறார். அவர் அந்த நம்பிக்கையின் நிச்சயமாக இருக்கிறார். இதுதான் அந்த ரகசியம். அது அநேகருக்கு தெரியாமல் இருந்தது, ஆனா இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகையினால எந்த மனுஷனையும் நாங்க அதுக்கு லிமிட்டே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் தேறியவனாக மாற்றும்படியாக நான் பாடுபடுகிறேன், உழைக்கிறேன். அதனால அவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன், அவங்களுக்கு போதிக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். இதை செய்வதற்கு அந்த 29ஆம் வசனத்துல நம்ம பார்த்து முடித்தோம். எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமை, அது இந்த காரியத்தை செய்யும்படியாக செய்கிறது. அதாவது இது பவுல் மாத்திரம் செய்கிற ஒரு பணி அல்ல, அவனோடு கூட ஆண்டவருடைய ஆவியானவரும் இணைந்து அவர் தரக்கூடிய வல்லமை. இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது
ஆண்டவருக்குள்ளே நாம் தைரியம் அடைய வேண்டும். நாம் எதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறோமோ அது நம்முடைய முயற்சியினால் மாத்திரம் அல்ல, நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம் இதனால் மாத்திரம் அல்ல, நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவருடைய ஆவியானவர், அல்லேலூயா, அவர் செய்கிற பெரிய கிரியைகள், இதை நாம் எப்பொழுதும் நம்ப வேண்டும். இதை நாம் எதிர்நோக்கி வாழ வேண்டும். இப்படி அவர் இதை சொல்லிவிட்டு அந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்மை அழைத்துக் கொண்டு போகிறார். இந்த 2ஆம் அதிகாரத்திலே உள்ள முதல் 7 வசனங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இது ஆக்சுவலா இதற்கு முந்தைய பகுதியில் உள்ள, அதாவது பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியர், அவரை குறித்த சில காரியங்கள் இந்த 7 வசனங்களிலே இருக்கின்றன. அதற்கு பிறகு 8ஆம் வசனத்திலே இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய விடுதலை, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுதந்திரம், ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியூமன் ரெகுலேஷன்ஸ் த்ரூ லைஃப் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விடுதலை, அந்த சுதந்திரம், அதை குறித்து அவர் சொல்கிறார். ஏனென்றால் இந்த குறித்து சொல்லப்பட்ட அநேக தவறான போதனைகள் தான் அந்த கொலோசை பட்டணத்து மக்களுக்குள்ளே தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆகையினால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இப்படி அவர் இந்த இந்த 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்துக்குள்ளே நம்மை அவர் அழைத்துக் கொண்டு செல்கிறார். அதிலே அவர் பவுல் அப்போஸ்தலனுடைய கன்சர்ன், அவனுடைய கரிசனை, தன் யாருக்கு எழுதுகிறாரோ அவர்கள் மேலே வைத்திருந்த அந்த அக்கறையை குறித்து நாம் பார்க்கிறோம். 1வது வசனம் தொடங்குகிறது. அதுல 3 வித்தியாசமான மக்களை குறித்து பவுல் எழுதுகிறார். இது கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. ஆனாலும் அவர் 3 பேரை மேலுள்ள அக்கறையோடு கூட எழுதுவதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்காகவும், லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும், சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம், இவர் அதை சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவர் எழுதினார். அந்த சூழ்நிலையிலே அவர் இந்த கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு கூட அவர் இருக்கிறார். இது கொலோசேயர் குறித்த ஒரு அக்கறை என்பதும் அது நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு எழுந்தது. ஆனால் அதுக்கு அங்கே உள்ள விசுவாசிகளுக்காகவும் அதை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு, நான் இதுவரைக்கும் பார்த்திராதவர்கள் அவர்களுக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு. இன்னொரு பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த விசுவாசிகளை குறித்த ஒரு அக்கறை. இது இயேசு கிறிஸ்து உன்னுடைய அந்த கரிசனையை பிரதிபலித்து காட்டுகிறதாக இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து 16ஆம் வசனத்திலே, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அந்த கரிசனையை பவுல் அப்போஸ்தலனும் இங்கு பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நான் பார்த்தேன், நான் சொன்னேன், என் மூலமா ஆண்டவருடைய வந்தவங்க இப்படியெல்லாம் அதெல்லாம் கடந்து, அப்படிப்பட்ட எல்லைகளெல்லாம் தாண்டி அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அக்கறை நமக்கு வேணும். எத்தனையோ விசுவாசிகள் தேவையோடு இருக்கிறாங்க. அவங்க பேர் கூட நம்ம வாய்க்குள்ள வராது, ஆனா அவங்களுக்காக நம்ம போராடணும். இது மிகுந்த போராட்டம் என்று சொல்லுகிறாரே, இது என்ன போராட்டம்? நமக்கு அந்த போராட்டம் இருக்கிறதா? வேத புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அதுல 3 விதமான போராட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று விசுவாசத்திற்கான போராட்டம், இந்த விசுவாசத்தை பின்பற்றுகிறது, அதை கைக்கொள்கிறது. அது ஒரு கடினமான காரியமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. யூதா எழுதின நிருபத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல யூதா எப்படி எழுதுகிறார்? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா எழுதுவதை வாசிக்கிறோம்.
உங்கள் விசுவாசத்துக்காக நீங்க உறுதியாய் போராட வேண்டும் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அதுல இந்த எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினவர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி எழுதுகிறார். எத்தனையோ பேருக்கு போராட்டம் இருக்கிறது பாருங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரல. ஆனா பாவத்துக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு போராடுறீங்க. உங்க பாவம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று அதை எதிர்த்து நீங்க போராடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது நம்முடைய போராட்டம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், அந்த உலகத்தில் உள்ள மனித சிஸ்டம்ஸ், அமைப்புகள், இவைகள் மூலம் உள்ள போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய சொந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய போராட்டம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுகை செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அமைப்புகள், அதன் மூலம் வரக்கூடிய கட்டுப்பாடுகள், அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காகவும், பாவத்தில் தான் விழாதபடி இருப்பதற்காகவும், இந்த உலகத்திலே அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எல்லா காரியத்தையும் எதிர்த்து மேற்கொள்வதற்காகவும் போராட்டத்திலே இருக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே தான் இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் இந்த 3 போராட்டங்களும் நமக்காக, தனிப்பட்ட நமக்காக நாம் ஈடுபாடு கொள்கிற ஒரு போராட்டம். ஆனால் பவுலப்போஸ்தலன் இங்கே கொலோசையருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனத்திலே வருகிறது, பிறருக்காக உள்ள போராட்டம். லவோதிக்கீயா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காகவும், கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காகவும், நான் இன்னும் முகமுகமாய் பாராமல் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விசுவாசிகளுக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டு என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு தேவனுடைய பணியாளர் பார்த்தீர்களா? அவருக்கே எத்தனையோ போராட்டம் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலே அவர் மற்றவர்களுக்காக போராடினார். அவர் எப்படி இந்த போராட்டத்தை அவர் செய்திருக்க முடியும்? அவர் இந்த போராட்டத்திலே அவர் எப்படி இது செய்திருக்க முடியும்? நம்ம வாசிக்கும்போது அவர் ஜெபத்திலே போராடினார். ஜெபத்தில் போராடினார். இந்த பவுலப்போஸ்தலன் அவர் என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் இதை குறிப்பிடுகிறார். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது அது ஒரு போராட்டம். ஜெபம் ஒரு போராட்டம். ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படும்படியாக, கட்டுகள் நீங்கும்படியாக, அந்தகாரம் நீங்கும்படியாக ஒரு போராட்டம். போர்க்களத்தில் இருப்பது போன்ற உணர்வோடு கூட ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதரை இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது மிகுந்த போராட்டம், ஏதோ தொட்டோம் விட்டோம் என்பது போல இல்லாதபடிக்கு அவர் தொடர்ந்து ஜெபித்தார், மன்றாடி போராடி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எழுதின எழுத்துக்களை வாசிப்பது நமக்கு கிடைத்திருக்கூடிய மகா பெரிய ஒரு பாக்கியம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். இந்த போராட்டம் நமக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், 5ஆம் வசனத்தை பாருங்க. அதுல சரீரத்தின்படி தூரமாயிருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறார், ஆனால் இன்னொரு பக்கம் அவர் போராடி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? இந்த கொலோசை பட்டணத்துக்குள்ள
தவறான போதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் நுழைந்து வருவதை பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளிலே நாஸ்டிசம் என்று பெயர் பெற்று அநேக திருச்சபைகள் தவறிப்போவதற்கு காரணமாய் இருந்த அந்த தவறான போதனை, கள்ள போதனை, அது ஒரு சீட் ஃபார்ம்ல இங்கே லேசா உருவாகுது. இன்னும் வேறு பல தவறுகளும் அங்கு வந்துவிட்டன என்பதை குறித்து நாம் இதுக்கு முந்தைய படிப்பிலே நாம் பார்த்தோம். அந்த போதனை, அதை குறித்த ஒரு வேதனை இந்த பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. லவோதிக்கேயா சபை குறித்து அவருக்கு என்ன வேதனை? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை பார்ப்பீங்களான்னா, அதுல அந்த ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன், சபைக்கு சொல்லுவதை என்று லவோதிக்கேயாவுக்கு அங்குள்ள சபையினருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். யூ ஆர் அ லூக் வார்ம் ஃபாலோவர். நீர் எனக்காக வைராக்கியமா இல்ல. நீ என்னை விட்டு விலகி போய் ஒரு மாதிரி டைலூட்டட் ஃபெய்த்ல இருக்கிற. அருமையானவர்களே, இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். ஆகினாலே தான் பவுலப்போஸ்தலன், உங்களுடைய ஒழுங்கை நான் பார்க்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியை நான் பார்க்கிறேன், ஆனா உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங், ஒரு காரியம் நடக்க போகுது. இந்த 1ஆம் நூற்றாண்டில் இறுதியிலேயே பவுலப்போஸ்தலன் இதை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் என்ன சொல்கிறார்? அவர் பாருங்கள், அந்த 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இங்க பாருங்க, முதல்ல தொடங்கும் போது 1ஆம் வசனத்துல உங்களுக்காகவும் சொல்றாரு. அது யாரு? அந்த கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள். ஆனா 2ஆம் வசனத்துல வரும்போது அவர்களுடைய இருதயங்கள் என்று சொல்கிறாரு. அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கொலோசை பட்டணத்தை விட்டு அடுத்த பட்டணத்துல, அடுத்த சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் மேல உள்ள அக்கறையை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? அவங்க இருதயங்கள் தேட்டப்படணும். அவங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்க ஆறுதலற்று போயிருக்கிறாங்க. அவங்க பலப்படுத்தப்படணும். 2வது, அவங்களுக்குள்ள பிரிவினை வந்து விடுமோ, அவங்க அந்த அன்பின் கட்டை விட்டு விலகி போயிருவாங்களோ? இல்ல, அன்பின் கட்டினால் இணைக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் முக்கியமான காரியத்தை சொல்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய அந்த ரகசியம். ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். கிறிஸ்து நம்பிக்கை, விசுவாசத்தின் அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் அந்த ரகசியம். He is in you. உங்களோடு என்றுமல்ல, உங்களுக்குள். கிறிஸ்து என்னோடு மாத்திரமல்ல, எனக்குள் இருக்கிறார். அது ஒரு பெரிய, அதை நீங்க அறிகிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று சொல்கிறார். அதாவது the focus is on knowing Christ. To know him more and more. அது தொடர்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு காரியம். கள்ளப்போதனைகள் வரலாம், வாழ்க்கையில போராட்டங்கள் மிகுந்து கொண்டு போகலாம். But you come closer and closer to Jesus. See him much more clearer and clearer and clearer. அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கு ஒரே வழி. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலா இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். ஏன் அப்படி அவர் சொல்கிறார்? 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவருக்குள், யாருக்குள்? இந்த கிறிஸ்து இருக்கிறாரே, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தவறான போதனை சொல்கிறாங்க இல்லையா? நீங்க கிறிஸ்து அறிஞ்சிட்டீங்க, ஆனா அதோடு கூட இன்னும் வேணும். சிறப்பான ஞானம் வேணும், சிறப்பான வெளிப்படுத்தல் வேணும், உங்களுக்கு அறிவு வேணும் அப்படிங்கிற அந்த போதனை இருக்குதே. பாருங்க, கிறிஸ்து தான் ஞானம், கிறிஸ்து தான் அறிவு. அதுக்கு அவருக்குள்ள அளவிட முடியாத பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதுக்கு மேல ஒன்றும் அவசியமே இல்லை. இதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு உலகத்துல அநேக சத்தங்கள் உண்டு, அநேக புது புது கண்டுபிடிப்புகள் உண்டு, புதிய புதிய பாதைகளை குறித்த விளம்பரங்கள் உண்டு. அருமையானவர்கள், எல்லாவற்றின் மத்தியிலையும் கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு நமக்கு ரொம்ப அவசியம் தேவனுடைய வசனம். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து புரிந்து கொண்டு அதை
அதை பற்றி கொள்வது அவசியம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆனா அதே சமயத்துல பாருங்க, அவரு சொல்லுகிறாரு, நய ஒருவனும் நய வசனிப்பினால் உங்களை வஞ்சியாத படிக்கு இதை சொல்லுகிறேன். there is a danger also. உங்களுக்கு ரெமெடி இருக்குது. ரெமெடி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனா அதே சமயத்துல உங்களை ஏமாற்றுறதுக்குரிய ஒரு கண்ணியும் அங்க இருக்குது. அப்ப நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ வயிற்று வலி வந்து விட்டா அதுக்கு ஒரு மருந்து இருக்கிறது. அதுதான் ரெமெடி. அந்த ரெமெடி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அதை நம்ம வாங்கிட்டோம். அதை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஆனா அது பிறகு கொண்டு போய் ஒரு ஷெல்ஃப்ல வச்சுட்டோம். இங்க ஒரு டெலிவிஷன்ல ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுல பலவிதமான ஆட்கள்லாம் தோண்டி இந்த மருந்து சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, எனக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, எனக்கு உடனே சோமாயிட்டுன்னு உடனே இந்த மருந்தை விட்டுட்டு அந்த மருந்துக்கு போயிடுறோம். அது நமக்கு சுகம் தரல. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான இழுப்புகள், கவர்ச்சிகள், இங்க வாசிக்கிறோம் நயவசனிப்பு என்று இருப்பதை பார்க்கிறோம். கள்ள சகோதரர்கள் தவறான பாதையில நம்ம இழுத்து செல்ல முடியும். ஆனா நீங்க ஏற்கனவே நல்ல வழிதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. அந்த 5ஆம் வசனத்துல ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து நான் அறிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒழுங்கு இருக்கிறது. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னு அவரு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகும், ஆனா அது போதாது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில வரணும். என்ன வரணும்? 6ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது அதுல 6, 7 2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் இதெல்லாம் இப்படி இருக்குல்ல, இயேசுதான் உங்களுக்கு வழி, அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தால ஏற்றுக்கொண்டீங்க. யோவான் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா? விசுவாசனால. அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்க இன்னும் இன்னும் வளர்ந்து பெருகணும். இன்னும் அதிகமா பெருகணும். என்ன காரியத்துல வளர்ந்து பெருகணும்? விசுவாசத்துல வந்துட்டீங்கல்ல, அந்த விசுவாசத்தையே பயன்படுத்தி அந்த விசுவாசத்தையே பற்றி கொண்டு 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும். 1, வேர்கொள்ளுதல். அது மறைவாய் இருக்கக்கூடிய காரியம், உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம். அதுதான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது. ஒரு மரத்தினுடைய அந்த வாழ்க்கை, அதனுடைய வேர் கொண்டு வரக்கூடிய அந்த உயிர் சத்து, அந்த நீர் சத்து அதுல இருக்கிறது. ஆகையினால அது எங்கெல்லாமோ போகுது, நீரை தேடி போகிறது. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு, ஒரு பற்று, ஒரு பாசம், அவரை தேடி போகிற ஒரு வாஞ்சை, அவரோடு கூட இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் அது இருக்குதா? ஒரு பெரிய கற்பாறையான இடமா கூட இருக்கலாம். ஆனா அது நடுவுல ஒரு மரம் இருக்குது. இங்க எப்படி வந்துச்சுது? அந்த வேர் வந்து அந்த வேரினுடைய அந்த ஆரம்ப தொடக்கத்தை பார்த்தா அது ரொம்ப மென்மையா இருக்குது. பட் இட் இஸ் வெரி 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 ஃபர்ம். அது வந்து துவண்டே போகாது. அது அந்த அந்த ராக்க கூட, அந்த கண்மலையை கூட துளைச்சு கொண்டு போய் துளைத்து கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை அது எடுத்து மரத்து கொடுக்கும். அருமையானவர்களே, அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள் அதை வாசிக்கிறோம். He hides us. அவருக்குள்ள நாம் மறைந்திருக்கிறோம். We are hidden. அதுக்குள்ள இருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லப்படுகிறது. அவர் மேல் கட்டப்பட்டு நாம ஆண்டவரோடு கூட இப்படி ஐக்கப்பட்டு இருக்கும்போது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹிடன் லைஃப், ஐசோலேட்டட் லைஃப். நானும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கிறோம், அது மாத்திரம் போதும், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பது அல்ல. யூ ஆர் மேட் விசிபிள். யுவர் லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் மேட் விசிபிள். நீர் கட்டப்படும் பொழுது, அவர் மேல கட்டப்படும் பொழுது அதை மற்றவங்க பார்க்கிறாங்க. நீங்க எப்படி கட்டப்படுகிறீர்கள் என்பதை அவங்களால பார்க்க முடியும். அது உறுதியானதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை தவிர வேறொரு அஸ்திபாரம் இல்லை. அவர் மேல நாம கட்டப்படுகிறோம். அருமையானவர்களே, அப்படி கட்டப்பட்டு பின்னால அது எப்படி இருக்கணும்? வாசிக்கிறோம், அவருக்குள் நடந்து கொள்ளவும்.
நடந்து கொள்ளுனா என்ன? ஆக்டிவிட்டி, மூவ்மெண்ட். லைஃப் இஸ் எக்ஸிபிட்டட், லைஃப் இஸ் ஷோன் அவுட். அப்படியே ஸ்டாட்டிக்கா இப்படி இருக்குதல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a டைனாமிக் லைஃப். அது செயல்படுகிறது, அது மற்றவர்களை தொடுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகையினால அவருக்குள் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்கள் நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். இங்க பாருங்க, எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள் நீங்கள் யாருக்கு சொந்தமாய் இருக்கிறீர்கள் என்பதை காட்ட வேண்டும். அப்படி இங்கே என்ன வாசிக்கிறோம்? நீங்க அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்க பெருகணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி பெருகணும்? உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே. இந்த போதனை ரொம்ப அவசியம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த போதனை ரொம்ப அவசியம். வேத வசனத்தை நாம படிக்கணும், பிறர் சொல்ல நாம் கேட்கணும். இந்த குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் கொடுக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி எடுக்கணும். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இது. எத்தனையோ பேருக்கு கொலோசேர் நிருபமோ அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அந்த கலாத்தியர் நிருபமோ என்ன சொல்றதுன்னே தெரியாது இல்லையா? அதை எடுத்து எடுத்து படிப்பாங்க, அதோடு சரி. ஆனால் அருமையானவர்களே, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதுவில் பெருகுவீர்களாக. போதனைகள் இருக்கும் பொழுது விசுவாசம் உறுதிப்படும். விசுவாசம் தள்ளாடுகிறது அப்படின்னா போதனை இல்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய வசனம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இல்ல. கர்த்தருடைய வசனம் நம்ம பலப்படுத்துகிறது, அது நமக்கு சரியான பாதையை காட்டுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம் இருக்கும், பலவீனங்கள் நீங்கி போகும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் இருப்பதை பார்ப்போம், கர்த்தர் செயல்படுவதையும் பார்ப்போம், கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிறதையும் பார்ப்போம். ஆகையினாலே ஸ்தோத்தரிப்போம். போராட்டங்களின் மத்தியிலையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து கர்த்தர் நீங்கள் பெருகும்படி செய்வாராக என்று அதிலே அந்த 7 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறார். இந்த கரிசனையோடு தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த கொலோசையருக்கு இதை எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பணியாளராக இருக்கிறார். இப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் உள்ள பகுதியினுடைய தொகுப்பினுடைய கருத்து என்னவென்றால், ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியூமன் ரெகுலேஷன்ஸ் த்ரூ லைஃப் இன் கிரைஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், நமக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதுல 8 முதல் 15 வசனங்கள், அந்த 8 முதல் 15 வசனங்களில அது ஒரு சின்ன பகுதி. அதுல தவறான போதனைகளுக்கு எதிராக கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு, பவுல் அப்போஸ்தலன் எச்சரிப்பு கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதுமே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்துவ விட்டு உங்க முகத்தை திருப்பிட்டீங்கன்னா, உங்க போக்கஸை கிறிஸ்துவ விட்டு திரும்பிட்டீங்கன்னா, யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். நீங்க ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்க. எப்பவும் வழிக்கு விழுந்துடலாம், கண்ணில சிக்கிடலாம். அதனால விழிப்பாயிருங்கள். ஆனா அவர் சொல்கிறாரு, லௌகீக ஞானம். லௌகீகம் என்றால் உலக பிரகாரமான வேர்ல்ட்லி விஸ்டம், உலகத்தில இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம், அதை குறித்து சொல்கிறார். நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு நமக்கு காஷன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நீங்க போற வழியில அங்க பாதை திடீர்னு கீழே இறங்கும். மலைப்பாதைகள்லாம் போனீங்கன்னா போட்டிருப்பாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது ஜாக்கிரதையா, கொஞ்சம் ஜாக்கிரதையா மெதுவா போங்க. அதே மாதிரி பவுல் சொல்கிறாரு, நீங்க எல்லாவற்றையும் நல்லா பெருகுங்க, ஆனா அதே சமயத்தில் விழிப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த உலக ஞானம் இருக்கிறதே, அது அவசியம். உலக ஞானம் அவசியம்தான். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நமக்கு உதவியா இருக்கின்றன.
நமக்கு அது சயின்ஸ் ஆனாலும் சரி, டெக்னாலஜி ஆனாலும் சரி, சோஷியல் சயின்ஸ் ஆனாலும் சரி, லைஃப் ஓரியன்ட் நாலேஜ் ஆனாலும் சரி, மற்றபடி இண்டஸ்ட்ரியோ, காமர்ஸோ, ட்ரேடோ, ஆர்ட்ஸோ, அதெல்லாம் தப்பா? அதுல உள்ள ஞானமெல்லாம் தப்பா? இல்லையே. அது நல்லது தானே. ஆமா, அது நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல அது உங்களை டைவர்ட் பண்ணாம பார்க்கணும். அது உங்களுடைய விசுவாசத்தை டைலூட் பண்ணாமலும் பார்க்கணும். நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றா இந்த மனுஷிக பிரகாரமான ஜென்ம சுபாவத்துல மண்ணானவனுக்குரிய காரியத்திலிருந்து வந்த ஞானம் அது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு காரியம் என்று அவர் சொல்கிறார். நீங்க யாக்கோபு எழுதின நிருபத்துல நீங்க வாசிக்கும் போது அதுல அவர் 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. இது என்ன இது? அதுக்கு முந்தின வசத்தை 14ஆம் வசத்தை பார்த்தா உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு, ஆனா ஏன் பாம்பு போடுறதும் சண்டை போடுறதும் மற்றவங்களை மிரட்டுறதும் அழிக்கிறதும், ஆஸ்பத்திரி, சிறு பிள்ளைகள், தகுதிய சாதாரண மக்கள், பாமர மக்கள் இவங்கெல்லாம் கொல்லப்படுகிறதும் ஏன் நடக்குது? சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாம் லௌகீக ஞானம் தானே, லேபரட்டரியில இருந்து வந்தது தானே, மனுஷன் கண்டுபிடித்தது தானே. ஏன் வருது? அந்த லௌகிக ஞானத்தினுடைய காரியத்தை மனுஷனுடைய சுபாவம் அழிவுக்கு நேராக கொண்டு போய்விட முடியும். இது பரத்திலிருந்து வந்தது அல்ல. ஆகையினால விழிப்பா இருக்கிறது அவசியம். லௌகிக ஞானம், வேர்ல்ட்லி விஸ்டம் அவசியமா? அவசியம். அது நமக்கு தேவையா? தேவை. ஆனா அதே சமயத்துல அதை வடிகட்டி பார்த்து சேர்க்க வேண்டும். நலமானது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர்கள் நிருபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால இது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். இது மனிதன் உண்டாக்கினது, தேவனிடத்திலிருந்து வராதது. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருக்குமானா நீங்க ஜாக்கிரதையா இருங்கள். நீங்க 1 கொரிந்தியர் எடுத்து பார்க்கும்போது அதுல பவுலப்போஸ்தலன் 15ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்கிறத பார்க்கிறோம். மண்ணானவன் விண்ணுக்குரியவர் என்னெல்லாம் பிரித்து பிரித்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த 48ஆம் வசனம், 47, 48 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதோ அது அப்படியே தான். ஆனால் விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் அது மேலான ஒரு ஞானம். அதனாலே பவுலப்போஸ்தலன் இந்த கொலோசியருக்கு எச்சரிப்பாக எழுதும் பொழுது, நீங்க எதை செய்தாலும் அவங்க ஞானம் ஞானம் என்கிற பேர்ல அதை முகமூடி போட்டுக்கொண்டு உங்ககிட்ட வரும்போது நீங்க விழிப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று அவர் சொல்கிறார். ஞானம் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பின்பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றினது அல்ல என்று சொல்கிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அவருடைய ஹோல் போக்கஸே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம எதை குறித்து கேள்விப்பட்டாலும், எதை செய்ய முற்பட்டாலும், இது கிறிஸ்துக்குரியதா, இது கிறிஸ்துவ மகிமைப்படுத்துமா, இது கிறிஸ்து விரும்பக்கூடியதா என்கிற ஒரு அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனால 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரபூர்வமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவ பற்றி நான் ரொம்ப உங்களுக்கு எம்பசைஸ் பண்றேன்? உலக ஞானம் அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கிறிஸ்துவ வச்சு நீங்க சோதித்து பாருங்கன்னு சொல்றேனே. அது உலக வழிபாடு, அது உங்களை விலகி போக செஞ்சிடலாம் சொல்றேனே. ஏன் சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்
தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரபூர்வமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள the fullness of deity அவருக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு எதுவும் அவசியமே இல்லை. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு. தேவன் அன்பாயிருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, அவர் தீமை செய்ய மாட்டார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த உபதேசமானாலும் அதை கிறிஸ்துவோடு கூட உரசி பாருங்க. இது உண்மையான உபதேசம் தானா? கிறிஸ்து காட்டி விடுவார். என்றால் அவருக்குள்ள தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் இருக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்புறம் அவர் அப்படி அதை, ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டுல பரம்பொருள் பரம்பொருள்னு சொல்லுவாங்க. பரம்பொருள் அதான் எல்லாவற்றுக்கும் மேலானது, அதான் அறியணும், அது இதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அப்புறம் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இக்காலத்துல குலதெய்வங்கள் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு ஒரு தெய்வம் இருக்குது, ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது இல்லையா? அதுல ஒரு கடவுளா கிறிஸ்துவையும் வச்சுக்க அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா இங்க வாசிக்கிறோம், அவர் ஒருவரே கர்த்தர், அவருக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் முற்றிலுமா இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. ஆமென். ஆகையினால அவரையே நோக்கி பாருங்க. அவர் இல்லாமல் உங்களுக்கு வேற வழி இல்லை. 10ஆம் வசனம், மேலும் சகல கணங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், திரும்ப அந்த வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருக்கிறது. நத்திங் இஸ் டு பி ஆடட். அவருக்குள்ள வந்த உங்களுக்கு நீங்க பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு விட்டது. நீங்க தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது குறைவில்லாதவர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற என்ன வேணும்? அவர் மாத்திரம் இருந்தா போதுமே. ஏன் நீங்க வேற மக்களை பார்க்க போறீங்க, அவங்கள தேடுறீங்க அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்கிறார். அவரால் சொல்லும்போது, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், இந்த ஆளுகிற தன்மை உள்ள, அதாவது இந்த பூமியில உள்ள ஆளுகை தன்மை, பரலோகத்திலே வானமண்டலங்களிலே உள்ள ஆளுகை தன்மை எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் தலைவராய் இருக்கிறார். அவருக்குள்ள நீங்க பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, ஆகையினால்தான் நம் மக்களை கிறிஸ்துவண்டிலே வரவழைக்கிறோம். கிறிஸ்துவண்டிலே அவர்களுக்கு எந்த ஒரு குறைவுமே கிடையாது என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு, கிறிஸ்துவுக்குள் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள்ள வந்த உங்களுக்குள்ள பரிபூர்ணம் வந்துருச்சுது அப்படிலாம் அவர் சொல்லிவிட்டு, ஆனா உங்களுக்குள்ள ஒரு தகுதியும் ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படி? 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது அதுல பார்க்கிறோம். அல்லாமலும், இதெல்லாம் உண்மைதான்ப்பா, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றுவிட்டீர்கள். யூ ஹாவ் அ ஸ்பெஷல் சர்டிபிகேட், யூ ஹாவ் அ ஸ்பெஷல் சைன், யூ ஹாவ் அ ஸ்பெஷல் டிக்னிட்டி. மற்றவங்க யாருக்கு இல்லாத உனக்கு வந்துட்டுது. யூதர்களுக்குள்ள மாம்சப்பிரகாரமான விருத்த சேதனம் அதை அவங்களை தகுதிப்படுத்துச்சுது. ஆனா உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே நீங்க அதை பெற்றுட்டீங்க, அந்த தகுதியை பெற்றுட்டீங்க. அதை எப்படி பெற்றீங்க? 12ஆம் வசனம், ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், when you enter into a new beginning of living with Christ, when you started to follow Jesus, when you put aside your old self and committed yourself to Jesus Christ, you were buried with him. அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். சம்திங்ஸ் வெரி ஸ்பெஷல் ஹேப்பன் டு யூ அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்கிறார். இயேசுவானவர் உடைய அந்த மரணத்துல, அவருடைய மரணத்துக்குள்ளான அந்த அதுல நீங்களும் மரித்தீர்கள் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். இந்த 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்
அதாவது ஒரு விசுவாசி அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். அப்புறம் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட புது ஜீவன் பெற்றவனாக எழுந்திருக்கிறான். இது யூ ஹாவ் a வெரி ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். உங்களுக்கு விசேஷித்த ஒரு கிருபை கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த தேவனுடைய செயலின் மேலுள்ள, இது யார் செய்தது? தேவன் செய்தார். நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இட் மே பி ஹெல்ப்ஃபுல், பட் இட் வாஸ் டோட்டலி a காட்ஸ் ஆக்ட். நம்ம கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதும் அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறதும் தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அதான் ஆரம்பத்திலிருந்து இந்த விசுவாசம் தான். கிறிஸ்து மேல விசுவாசம், தேவன் மேல விசுவாசம். அதனால தான் விசுவாசத்துல உறுதியாயிருங்க, அதை விட்டு விலகி போயிடாதீங்க, அதை டைலூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு பவுல் அவங்களுக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஏன், எப்படி அது நடந்தது அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அது எப்படி நடந்ததுன்னா, நம்ம அந்த 13ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரை, சாரி 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க செய்யப்பட்ட காரியங்கள் வரிசையா ஒரு பட்டியலிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். நம்ம 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதை குறித்து நாம வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன செய்தார், நமக்கு என்ன செய்தார்? நீ 2 வாரத்துல நம்ம குட் ஃப்ரைடே, அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே இல்லையா? நம்ம எல்லாரும் 3 மணி தியானம் அப்படிலாம் போறோம். இது வருஷம் செய்யறோம். ஆனா என்ன நடந்துச்சுது, என்ன நடக்கிறது பாருங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த ஒன்று நம்ம அக்கிரமம் செய்து அவரை விட்டு விலகி போனோம். 2வது, அவருக்கு சொந்தமில்லாதவர்களாக இருந்தோம். அவருடைய உடன்படிக்கைக்கு வெளியானவர்களாக இருந்தோம். ஆண்டவர் அன்பின் கரத்தை நீட்டினார், நாமும் அதுக்கு உட்படாதவர்களாக இருந்தோம். ஆகையினால வந்த விளைவு என்ன? ஆவிக்குரிய மரணம். நாம் செத்தவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்தார். 1. 2, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து, அவர் நம்மை மன்னிக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்தில 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் உள்ள வசனங்களிலே பவுலப்போஸ்தலன் மிக அழகா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலேயும் பாவங்களினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். You were dead in sin, no movement at all, but God gave you life, new life. அதே அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது எபேசியர் 2:4-5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், நம்ம தண்டனைக்குரியவங்க தான், நம்ம நியாயப்படி அழிந்தே போக வேண்டியவங்க தான். ஆனா தேவனோ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதை அளவிடவே முடியாது. அந்த அன்பு அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்துட்டு அதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அன்றைக்கு கிறிஸ்து நமக்காக செய்த பெரிய தியாகம். பரம தகப்பன் நமக்காக தன்னுடைய மகன் மரிக்க ஒப்பு கொடுத்தது, 3ஆம் நாளில் அவரை உயிரோடு கூட எழுப்பினது. அது மேல நம்ம வைக்கிற விசுவாசனால நாமும் பாவத்துக்கு மரித்தோம், நாமும் புது ஜீவன் பெற்றவர்களாய் விருப்பித்தோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். நம்ம கொலோசியருக்கு நம்ம பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போ உங்களை உயிர்ப்பித்துட்டார், உங்களை மன்னித்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? You are no more an accused. உங்க மேல உள்ள பட்டியல், குற்ற பட்டிகை
அந்த பட்டியல் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் எரேஸ் ஆயிட்டு. எப்படி எரேஸ் ஆயிட்டு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் இதை பற்றி சொல்லும் பொழுது 33ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேர்ந்தெடுத்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மளை கைவிடுவாரா? இன்னைக்கு ராத்திரில அவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? நம்மோடு பேசுகிறார். அவர் தானே. அவர் என்ன செய்தாரு? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். யூ ஆர் அ ஜஸ்ட் பர்சன். நோ கிரைம், நோ சின். ஆல் ஆர் வாஷ்ட் அவே. யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன். யூ ஆர் அ சோசன் பர்சன். பார்த்தீங்களா? அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அந்த கையெழுத்து என்ன? சீனாய் பருவத்தில் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளை தேவன் தன் கையாலே முதல்ல எழுதினார். பிறகு மோசே அதை எழுதினார் இல்லையா? அது என்ன சொன்னது? அது என்னது? நீ இப்படிலாம் இல்லாட்டி நீ குற்றமுள்ளவன். நீ இப்படிலாம் இல்லாட்டி நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதை ஒருத்தரும் செய்ய முடியல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற யாராலும் முடியல இல்லையா? அதை குலைத்து போட்டார். அதை குலைத்து போட்டார். அருமையானவர்களே, அந்த எப்படி குலைத்து போட்டார்? நம்ம மேல ஒரு ஒரு கடன், ஒரு பட்டியல், ஒரு பெரிய பட்டியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டியலை அப்படியே கிராஸ் பண்ணி க்ளோஸ்ட், இந்த அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்ட்னு எழுதிட்டான்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும்? நோ மோர் டெட். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தானே செய்தார். இந்த குட் ஃப்ரைடே போய் உட்கார்ந்துருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரும்போது நம்ம எவ்வளவு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். குட் ஃப்ரைடே மாத்திரமல்ல, ஒவ்வொரு சமயமும் பாருங்க, அதை குலைச்சிட்டார். இந்த இயேசுவானவர் சிலுவையில சொன்ன வசனங்களை குறித்து தியானிப்போம். அதுல அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது 19ஆம் வசனம். சாரி 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எது முடிஞ்சது? உங்க கடன் முடிஞ்சது. அந்த வார்த்தை அதுல உள்ள அந்த கிரீக் வார்த்தை டெட்டேலெஸ்டாய் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. அது கமர்ஷியல் வேர்ல்டுல யூஸ் பண்ற வார்த்தை. கடன் எல்லாம் முடிஞ்சு தீர்த்தாச்சு, கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து தீர்த்தாச்சு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக இருந்த அவ்வளவு பட்டியலும் கொடுத்து தீர்த்தாச்சு. சிலுவையில சிந்திய ரத்தத்தினால இயேசு கொடுத்து தீர்த்து விட்டார், முடிந்தது என்று. ஆகையினால அது ஒன்றுமே ஆகல. ஆகையினால்தான் அதை வாசிக்கிறோம். அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையின் மேல யாரும் அடிச்சாங்க? இயேசுதான் அடிச்சாங்க. இயேசு அடிக்கப்படும் பொழுது அருமையானவர்களே, அது நீக்கப்பட்டு விட்டது. அது இனிமேல் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களை தொடவே முடியாது. ஆகினால் ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் பாருங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்படின்னா, அந்த காலத்துல நாங்கள் சைக்கிள் ஓட்டும் போது டபுள்ஸ் போகக்கூடாது. டபுள்ஸ் போனா போலீஸ் பிடிச்சிருவாங்க. அது அப்புறம் ஒரு லா, போலீஸ் வருதான்னு மறைந்து ஒளிந்து போலீஸ் வந்துட்டாலும் கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டு போவாங்க இல்ல. அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி வந்துச்சு. அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இனி டபுள்ஸ் போகலாம். டபுள்ஸ் போனா அது தப்பு கிடையாது. இப்போ டபுள்ஸ் போனா போலீஸ்காரர் என்ன செய்வா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏசு சிலுவையில நமக்காக மறைச்சிட்டார். அவருடைய ரத்தம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்துல போகும்போது, அந்த விசுவாசத்தோடு போகும்போது பாவம் நம்ம தொட முடியாது. அதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் யார் குற்றச்சாட்ட முடியும்? அவரே நீதிமான் ஆக்கிட்டாரு. உங்களை குற்றம் சாட்டுதா? உங்களுக்குள்ளே கில்ட்டி கான்ஷியன்ஸ் இருக்குதா? இயேசுவிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். இந்த ராத்திரில
ஆண்டுடைய நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். நேரம் இது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதாவது சிலுவை பற்றி யோசிக்கிறோம். அந்த காலத்துல நான் போன ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல பேசும்போது சொன்னேன். இயேசுவானவர் காலத்துல சிலுவை வந்து ரோமர்களுக்கு ஒரு ஒரு இழிவின் சின்னம். அது குற்றவாளிகளுக்கும், குறிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கிறதுக்காக உள்ள ஒரு சின்னம். அதுலதான் இயேசு மரித்தார். கிரேக்கர்களுக்கு அது ஒரு புத்தீனத்தின் சின்னம். என்ன கடவுள் இந்த கடவுள்? அவரால் காப்பாற்ற முடியாத தன்னை அவர் போய் சிலுவையில் தொங்கி ஏன் சாகணும்? இது டோட்டலி மேட்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. யூதர்களுக்கு அது ஒரு இடறுதலின் சின்னம். ஏனென்றா மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். சரீரம் வந்து கர்த்தர் உண்டாக்குனது. அதுக்கு ஏற்ற முறையில மரியாதையோடு கூட அது அடக்கம் பண்ணப்படணும். அப்படி இல்லாம செத்தது அங்க மேலே மரத்திலே தொங்கும்படி விட்டா அவன் சபிக்கப்பட்டவன். அந்த சிலுவையில் அறையுண்டவங்கள நாட்கணக்கில் விட்டுருவாங்க, அல்லாட்டி அவர்ஸ் கணக்கிலேயே இருப்பாங்க. இந்த இயேசு எப்படி கடவுளை ஏற்றுக்கொள்றது? அவரு சாபமாயிட்டாரே, நமக்காக சாபமானார். நம்ம மேல உள்ள சாபம் நீங்கும்படியா அவர் அன்றைக்கு அவர் சிலுவையில மரித்தார். இல்ல வாசிக்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது he became victorious. அவைகளின் மேல் துரைத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு துரைத்தனம், அதிகாரம், விண்ணிலோ மண்ணிலோ குற்றஞ்சாட்டும்படியாக நம்மிலே கை காட்டக்கூடியது எதுவானாலும் சரி, அது எல்லாவற்றையும் அவர் நீக்கி வெற்றி சிறந்து விட்டார். அந்த காலத்துல ரோமர்கள் அவங்க வெற்றி பெற்று விட்டா, அவங்க யார வெற்றி சிறந்தாங்களோ, பிடிச்சாங்களோ, அந்த அந்த எதிரிகளை அவங்க டிஸ்ஆர்ம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து விட்டு விலங்கு போட்டு அவங்களை இழுத்துட்டு அவங்கள பேரட் மாதிரி கூட்டிட்டு வருவாங்க. பாரு, இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு சேனாதிபதி, இவர் ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதி, இங்க பாரு இப்போ ஒரு பிச்சைக்கார மாதிரி வாராரு அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியரங்கமான கோலமாக்கி அவங்களை அவமானப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். சிலுவையின் மேல அவர் வெற்றி சிறந்தார். ரோமர்கள் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 8:2, 3. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்றே. ஆமேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நான் தான் அது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இப்படிலாம் செய்யலாமா, இப்படிலாம் செய்யணுமே அப்படின்னு தத்தளித்த முயற்சி பண்ண, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் அவர் உருவானார். பாவத்தை போக்கும் பலியாகவும் சிலுவையிலே மரித்தார். அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆண்டு குட் ஃப்ரைடே, இந்த ஆண்டு ஈஸ்டர் நமக்கு சிறப்பானதாக இருக்கட்டும். இயேசு வெற்றி சிறந்தவர். அவர் வெற்றியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். ஆகினால அவருக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம அனுதினமும் நாம் அனுபவிப்போம். எந்த ஒரு தவறான போதனையும் நம்ம கட்டுப்படுத்தாதபடி கிறிஸ்துவுக்குள்ள அவர் மேல வைத்திருக்க விசுவாசத்துல நாம பெருகுவோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்க எப்படி நன்றி சொல்ல முடியும்? எங்களை இவ்வளவு தூரம் நீர் நேசித்திருக்கிறீரே, இப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. நாங்களோ தகுதியற்றவர்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த உம்முடைய மகா பெரிய கிருபையின் ஐசுவத்தினாலே எங்களால முடியாதத, எங்களால கொடுத்து தீர்க்க முடியாத கடனை ஆண்டவரே நீரே செய்து முடிக்கவும் தீர்த்து கட்டும்படியாகவும் உடைய குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை அனுப்பினீரே கர்த்தாவே. அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே உம்முடைய ஞானம், உம்முடைய விடுதலை, உம்முடைய அறிவு எல்லாம் அடங்கி இருக்கிறதே. நாங்கள் விடுதலை பெற்றோம், நாங்கள் விடுதலை பெற்றோம், நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், நாங்கள் மரித்தவர்களாயிருந்த உயிர் பெற்று விட்டோம். நாங்கள் உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும் பாக்கியத்தை அவரோ மூலமாய் பெற்றுக்கொண்டோம். ஆகினால் கர்த்தாவே, விசேஷித்த சலுகை உள்ளவர்களாக இருக்கிற நாங்கள் அப்பா உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் வாழும்படி ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமந்து உம் பின் செல்ல உமது கிருபை எங்களுக்கு தாரும். இந்த வரப்போகிற 2 வாரங்கள் அப்பா,
நாங்கள் அதிகமாக சிலுவை குறித்தும் உடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுவை குறித்தும் தியானிக்கும் பொழுது இது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கும் அனுபவமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அனுபவத்தை அறியாத அநேக மக்கள் உண்டு. நாங்கள் முகம் பார்த்திராத அநேக மக்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை காத்துக்கொள்ளும். இந்த ராத்திரிலே நாங்கள் இயேசுக்கு சொந்தமானவர்கள், இயேசு எங்களுக்கு சொந்தமானவர் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட படுக்கைக்கு செல்லும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உமக்கே நன்றி, துதி, ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.